ராஜேந்திரன் இவர் பேரு. கோயம்புத்தூர்ல இருக்காரு. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 40 வயசு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு 11 வயசுல ஒரு மகள் இருக்கு. அதுக்கப்புறம் 5 வயசுல ஒரு மகன் இருக்காங்க. 12 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஓகே. இவர் சம்பளம் 70,000 per month இவர் earn பண்றாரு. இப்போ சொந்த வீடு இருக்கு. சோ 30 சவரன் நகை இருக்கு. எனக்கு 2 குழந்தைங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண நான் விருப்பப்படுறேன். கவர்மெண்ட் ஆபீசர்ஸா ஒர்க் பண்றவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்க பண்ண முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்ல? அதான் இதுதான் கேட்கிறாரு. இதை எப்படி ஆரம்பிக்கிறது? ஓகே. ஸோ மிஸ்டர் ராஜேந்திரனுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொன்னார். கவர்மெண்ட் ஸ்டாஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க ஹெச்ஆர்ட்ட கூட அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கி கூட பண்ணலாம். பண்ண முடியாதுங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவருக்கு 2 டாட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 2 சில்ட்ரன்ஸ்க்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஸ்கூலிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவர் பிளான் பண்ணலாம். மந்த்லி அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 70,000. அந்த 70,000ல் அட்லீஸ்ட் ஒரு 30% அவர் இப்போ இருந்தே அவரோட லாங் டைம் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸ்க்கு இப்போ இருந்தே சேவ் பண்ணலாம். ஸோ 70,000ல் ஒரு 20,000 மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் ஒரு 80%, 20% கோல்டு ஸ்கீம்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அவரோட சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷன், தென் அவங்க மேரேஜ், மிஸ்டர் ராஜேந்திரன் அவருடைய ரிட்டையர்மெண்ட், இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் டவுன் த லைன் ஒவ்வொரு வருஷம் அவருக்கு எப்படி சேலரி இன்க்ரிமெண்டல் கிடைக்குதோ, அவர் பண்ணிகிட்டு இருக்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எஸ்ஐபி ஒரு 1,000 rupees 2,000 rupees இயர்லி பேசிஸில் அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவரோட போர்ட்ஃபோலியோவை பூஸ்ட் பண்ணும். ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ கவர்மெண்ட்ல இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மித்து தான். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க, அந்த அமௌண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா, விகடன் லாபம் டீமும் சரி, அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமா நம்ம எடுத்து சொல்ல போறோம். லாபம் ஆம்ஃபி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.